காக்னிசன்ட் 2019 Q3 ரிசல்ட்ஸ் வந்து 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வெளியிட்டுறதுல அதிலிருந்து வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க கம்பெனியோட ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் 2020 ஃபிட் க்ரோத் பிளான்னு சொல்லப்படுற ரீஸ்ட்ரக்சரிங் பிளானில் 12,000 பேரோட வேலை வந்து கேள்விக்குறி ஆயிருக்கு அப்படின்றது வந்து அதுலேருந்து தெரிய வருது. அந்த 12,000 பேரில் காக்னிசன்ட் சிஇஓ 5,000 பேருக்கு வந்து எங்களால் வந்து ரீஸ்கில்லிங் பண்ணி வேலையில் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மிச்ச 7,000 பேருடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து இருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து வெளியில் வந்ததுக்கு நியூஸில் வந்ததுக்கு உடனே யுனைட்டோடைய ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த அடிப்படையில் இது என்ன நடக்குது நம்ம வந்து அப்படி பார்க்குறது சொல்லிட்டு யுனைட்டோட ஆஃபீஸ் பேரர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸும் வந்து இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்து இருந்துச்சு. இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணதில் எடுத்த உடனே எங்களுக்கு இருந்த டவுட் அண்ட் கன்சர்ன் என்னென்னா, உலகம் முழுக்க சிங்க்ரனைஸ்டு ஸ்லோடவுன் ஐஎம்எஃப்னால சொல்லப்படுற சிங்க்ரனைஸ்ட் ஸ்லோடவுன் வந்து நடந்துட்டு இருக்க நிலையில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து க்ரோத்து கம்மியாகிட்டு இருக்க நிலையில் ஐடி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ஏறுமுகமாகவே வந்து ஐடி முழுமையாக இருந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில். அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் வந்து குவார்ட்டர் ரிசல்ட்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ காக்னிசன்ட் வந்து உலகத்தில் 12,000 பேரை வந்து வேலையை விட்டு வேலை மாற்றம் செய்ய போகிறோம் இல்லை வேலையை விட்டு நீக்க போகிறோம் அப்படின்ற நியூஸ் கொடுக்குறது இதுதான் வந்து மிகப்பெரிய அமௌண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில். 12,000 பேரை வந்து காக்னிசன்ட் அனுப்ப போது அவங்களுடைய வேலை வந்து கேள்விக்குறி ஆகுது அப்படின்ற நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து தேடுறதுக்கு காக்னிசன்டோடைய Q3 ரிசல்ட் டாக்குமெண்ட்லேயே வந்து நாங்கள் வந்து தேட ஆரம்பித்தோம். Q3 ரிசல்ட் அவங்க வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற அவங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் காக்னிசன்ட் சொல்கிறது வந்து இந்த குவார்ட்டரில் $4.25 பில்லியன் வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ரூபாய் மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் 3 மாதத்தில் அவங்களுக்கு வந்து அதுக்கும் மேலே 30,000 கோடிக்கும் மேலே அவங்களுக்கு வந்து 3 மாதத்தில் வந்து அவங்களுக்கு ரெவென்யூவாக வந்திருக்கு. இவங்க இந்த வந்த ரெவென்யூவில் அவங்களுடைய செலவெல்லாம் போக அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 17.3%, 17.3% வந்து ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 17.3% இந்த 30,000 கோடியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5,200 crores கிட்ட வந்து வருது. இந்த 5,200 crores ப்ராஃபிட் மட்டுமே 3 மாதத்தில் ஈட்டுற கம்பெனி என்ன நெருக்கடிக்கு வந்து உள்ளானாங்க அப்படின்றது வந்து எங்கேயுமே வந்து யாருக்குமே சொல்லலை. அவங்க இதை வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா 2020 ஃபிட் க்ரோத் பிளான். 2020 ஃபிட் க்ரோத் பிளான் என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷனை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் வைக்கிறாங்க. அந்த விஷன் படி எல்லா ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸும் பெரிய அளவுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஸோ அதை ஏற்படுத்துறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிளாக் செயின் இந்த மாதிரியான எமர்ஜிங் டெக்னாலஜிஸை வந்து பயன்படுத்தி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ப்ரொடக்ஷன் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக வந்து சொல்கிறாங்க. அந்த சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்றது தான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்கிறது. அந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பண்ணுறதுக்கான வேலைகளில் எல்லா கம்பெனியுமே வந்து இறங்கியிருக்கு. அதில் முக்கியமாக இப்போ காக்னிசன்ட் வந்து பெரிய லெவலில் வந்து அதை வந்து தன்னை மாற்றிக்கொள்கிற ஏற்பாடுகளை வந்து செஞ்சுருக்கு. அந்த தன்னை மாற்றிக்கொள்கிற ஏற்பாடுக்கு தான் 2020 ஃபிட் க்ரோத் பிளான் அப்படின்ற திட்டம் வந்து பேர் வச்சுருக்காங்க. இதுபடி ஒரு கம்பெனி தன்னை வந்து உருவாக்கம் செய்து கொள்வதற்கு அவங்கள வந்து ஃப்யூச்சருக்கு தேவையான மாற்றங்களை செஞ்சு கொள்றதுக்கு அவங்க வந்து தயாராகிறாங்க அப்படின்றது வந்து மேலோட்டமாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய 17.3% ப்ராஃபிட் அது வந்து இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டரில் இருந்தது வந்து 18%. அதில் அந்த ப்ராஃபிட் மார்ஜினில் உங்களுக்கு 0.7% கம்மியாகிறத ஈடுகட்டுறதுக்காக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அப்படின்றத வந்து ஈடுகட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும், இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து நம்ம வந்து வெளியில் அனுப்பிட்டு அந்த வெளியில் அனுப்புறதுக்கான திட்டம் வந்து $220 மில்லியன் US டாலர்ஸ் வந்து அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 220 மில்லியனை வந்து அவங்க செலவு பண்ணாங்கன்னா
எம்ப்ளாயிஸை வெளியில் அனுப்புறதுல 550 மில்லியன் வருஷம் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும் அப்படின்றது வந்து அவங்க குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து காட்டுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, யுனைட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, எந்த விதத்துலையுமே வந்து கம்பெனி வந்து லாஸ்ட்லேயும் போல் எந்த விதத்துலையுமே வந்து அவங்க வந்து பாதிப்புள்ள ஆகலை. அவங்க இதுக்கு மேலே போனால் ப்ராஃபிட் மார்ஜினில் கம்மியாகும் அப்படின்ற எண்ணத்துக்காக, அந்த குறிக்கோளுக்காக இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து டிராஸ்டிக்காக குறைச்சாதான் நம்ம ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் கொள்கைக்காக தான் இப்போ வந்து இந்த நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்க. இந்த நடவடிக்கைகள் புரிஞ்சாதான், இந்த என்டையர் கான்டெக்ட் புரிஞ்சாதான் எம்ப்ளாயிஸ் என்ன செய்யணும் அப்படின்றது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அது சம்மந்தமாக தெளிவாக யோசிக்க முடியும். ஒரு தனிநபர் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்றதுக்காகவோ, இல்லை ஒழுங்காக ஓபி அடிக்கிறாரு, இல்லை வந்து நிறைய லீவ் போடுறாரு, அவர் வந்து ப்ராப்பராக வேறு ஒர்க் கொடுக்கறதில்ல அப்படின்றதுக்காக வந்து எந்த விதத்துலையுமே வந்து குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து அவங்க கம்பெனி வந்து சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் 92% யூட்டிலைசேஷன் ரேட் வந்து எம்ப்ளாயிஸை வந்து 92% அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் யூட்டிலைஸ்ட் இண்டஸ்ட்ரி ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுல. அதில் காக்னிசன்ட் வந்து 92% வந்து பீக் யூட்டிலைசேஷன், 92% யூஸ் பண்ணுறோம் ஒரு எம்ப்ளாயியை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் இவங்க எடுத்திருக்க முடிவுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. எம்ப்ளாயிஸ் நல்லா தான் வேலை செய்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க, 92% அவங்களுடைய எஃபர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த 92% வந்து ஆவரேஜ் எஃபர்ட். அந்த ஆவரேஜ் எஃபர்ட் 92% வரணும்னா எத்தனை பேர் வந்து 100 and beyond 100 கொடுத்துருப்பாங்கன்றதை வந்து நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.8 lakhs மேலே இருக்காங்க எம்ப்ளாயீஸ். ஸோ 28 lakhs மேலே இருக்காங்க எம்ப்ளாயீஸ் இந்த காக்னிசன்ட்டில். அந்த 28 lakhs எம்ப்ளாயீஸ் 92% வந்து யூட்டிலைசேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயுமே வேலை செய்கிறாங்க. இப்படி வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை அவங்க கம்பெனி வந்து காக்னிசன்ட் வந்து வெளியில் அனுப்பணும் முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி செய்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து இந்த Q3 அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்றத நிறைய நியூஸ் மீடியாஸ் மூலயமா வந்து கேள்விப்படுறோம். எம்ப்ளாயீஸ் பண்ண வேண்டியது, முதல்ல எந்த நாட்டில் இருக்காங்களோ, எந்த இடத்துல இருக்காங்களோ, அந்த நாட்டுடைய லா ஆஃப் லேண்டை வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அந்த கம்பெனி வந்து இயங்குது அப்படின்ட்டு. காக்னிசன்ட் அமெரிக்காவில் இருக்குன்னா அது அமெரிக்கா சட்டத்திட்டங்கள் கீழே இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னா அது ஆஸ்திரேலியா சட்டத்திட்டங்கள் பொருந்தும். இந்தியாவில் இருக்குன்னா இந்திய சட்டத்திட்டங்கள் பொருந்தும். இந்தியாவிலையுமே குறிப்பாக கர்நாடகாவில் இருக்குன்னா கர்நாடகாவோட சட்டத்திட்டங்கள் பொருந்தும். தமிழ்நாட்டில் அதே மாதிரி அதுக்கும் தமிழ்நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் பொருந்தும். இந்த சட்டத்திட்டங்கள் புரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் காக்னிசன்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டின்றது வந்து புரியும். லாஸே ஆகாத ஒரு கம்பெனி எம்ப்ளாயீஸை வந்து வெளியில் அனுப்பணும்னா அது வந்து இல்லீகல். அவங்க வந்து கரெக்டாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட லாஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணாதான் அவங்க வந்து வெளியில் அனுப்ப முடியும். இந்த விஷயம் தெரியாதனால அறியாமையில் எல்லாருமே வந்து ரெசிக்னேஷனை சைன் பண்ணி கொடுத்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து தானாகவே ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட அவங்க வந்து கணக்காட்டுறாங்க. அப்படி கணக்காட்டுறது வந்து 24% அட்ரிஷன் ரேட் வந்து கவர்மெண்ட் கிட்ட காட்டுறாங்க. அட்ரிஷன் ரேட்டில் எம்ப்ளாயீஸாக வெளியில் போகிறது அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கப்படுது. இவங்க அனுப்புறது வந்து அவங்க உண்மையை வந்து மறைச்சு எம்ப்ளாயீஸ் தான் வெளியில் போகிறாங்கன்னு தெரிவிக்கிறாங்க. இந்த லா ஆஃப் லேண்டை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் இதை வந்து பண்ணாமல், ரெசிக்னேஷன் லெட்டர் நம்ம சைன் பண்ணாமல் அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியும். அந்த தப்பை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் அவங்க இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்கிற 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா என்ன, அந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய ஓல் லார்ஜர் கான்செப்ட் என்ன, குளோபல் வேல்யூ செயினில் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ரோல் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுடைய ரோல், அவங்க செய்கிற வேலைகள் கூடிய சீக்கிரத்தில் ஆட்டோமேட் ஆக போகுதா, இல்லை இன்னொரு 10 வருஷம் அவங்களுக்கு வந்து வேலை இருக்கா அப்படின்றது வந்து அவங்களால வந்து கணிக்க முடியும். இப்போ மூணாவது வந்து ட்ரேட் யூனியன். இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஹிஸ்டாரிக்கலாக வந்து எப்போ பல கட்டத்தில் பல இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணது தான். அந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படி வந்து எம்ப்ளாயீஸ் தீர்த்தாங்கன்னா ட்ரேட் யூனியனாக ஒன்றா சேர்ந்து ட்ரேட் யூனியனிசத்தை வந்து செஞ்சு காட்டினது மூலியமாக தான். எம்ப்ளாயீஸ் வந்து ட்ரேட் யூனியன்னா என்ன, ட்ரேட் யூனியனிசம்னா என்னன்றதை வந்து புரிஞ்சுக்காம அறியாமையில் வந்து இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் ட்ரேட் யூனியன்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போய் பல யூனியன்கள் பல நாடுகளில் வந்து உருவாகியிருக்கு. குறிப்பாக கண்டென்ட் ஹெச்சிஎலோட எம்ப்ளாயீஸ் பிட்ஸ்பர்கில் யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக வந்து கூகுளோட கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இருந்திருக்காங்க. அந்த வேலையில்
கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் கூட வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ், கூகுளோட ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 10 மடங்கு அதிக சேலரி, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அதில் படுமோசம் லோ லெவல் சம்பளம். அவங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். இதுக்கான ஒரு ப்ராப்பர் டிமாண்டை வந்து முன்வைக்கிறதுக்கு இவங்க யூனியன் ஃபார்ம் பண்ணி HCL சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எலெக்டட் யூனியன் ஃபார்ம் பண்ணி அது மூலிமா அவங்களோட கோரிக்கைகளை வந்து வென்றெடுக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக வந்து MPS லிமிடெட் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயிஸை வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பிச்சு டேராடூனுக்கு மாற்ற முற்பட்ட அந்த கம்பெனி பப்ளிஷிங் பண்ணிகிட்ருக்க அந்த கம்பெனியை எம்ப்ளாயிஸ் எல்லாம் யூனியன் ஃபார்ம் பண்ணி தடுத்து நிறுத்தி அந்த லேபர் கமிஷனர்கிட்ட இது இல்லீகல்னு எடுத்து போய் அவங்க வந்து வாதாடி அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து இதில் முன்னணியில் செயல்பட்டவங்களை வந்து நிர்வாகம் வந்து தூக்கி வேலையை விட்டு வெளியில் அமிச்சாங்க. பட் அதெல்லாம் எதிர்த்து இவங்க போராடினதுனால கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரகிள் கன்சிஸ்டண்ட்டாகவும் கண்டினியூஸாகவும் பண்ண ஸ்ட்ரகிள்னால இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வெளியில் போன எம்ப்ளாயீஸையும் திருப்பி வேலைக்கு கொடுக்க வச்சு எல்லா கம்பெனி வந்து இங்கே கர்நாடகாவிலேருந்து டேராடூனுக்கு போக வேண்டிய கம்பெனியை தடுத்து நிறுத்தி இங்கேயே வந்து அவங்களுடைய பிஸ்னஸை கண்டினியூ பண்ண வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ட்ரேட் யூனியன் வந்து பண்ணக்கூடிய சாத்தியங்கள். இந்த சாத்தியங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இப்போ வந்து வேர்ல்டில் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்குது. அது சிங்க்ரனைஸ் ஸ்டாக்னேஷனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்னேஷன் வந்து ரெசிஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்குது. ஒரு சைடில் US வந்து ப்ரொடெக்ஷனிசம் பண்ணுறாங்க, US வந்து சைனா மேலே ட்ரேட் வார் நடத்துகிறாங்க, யூரோப்பில் வந்து பிரெக்சிட் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் மேலே ஒரு பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு வருது. இந்த எல்லா எக்கனாமிக்கல் கிரைசிஸ்க்கும் ஈஸியாக வந்து ரெசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது தான் IMF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ரைட்ஸ் வந்து பறிபோகாமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் வந்து பறிபோகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டெமோக்ராட்டிக் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம வந்து யூனியனாக ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த யூனியனாக ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து ஃபைட் பண்ணி கலெக்டிவ் பார்கென் மூலயமா ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து யுனைட் வந்து இந்த CTS இஷ்யூவில் சொல்ல விரும்புகிற கருத்து. இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லா மீடியாலையும் வந்திருக்கும். இது சம்மந்தமான கேள்விகள் எதாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பிங் பண்ணுங்கள், வில் ரெஸ்பாண்ட் பேக். ஜாயின் யுனைட், டூ ட்ரேட் யூனியனிசம்.